எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே பூவின் சாயம் போகுமே சத்தம் போட்டு பேசாங்க. நம்ம வீட்ல இல்ல, பொது இடத்துல எல்லாருக்கும் வைக்கதான் நம்மளும் சாப்பிட முடியும். உங்களுக்கு கறி குழம்பு சாப்பிட ஆசை இருந்தா 1/2 கிலோ கறி எடுத்துட்டு போய் ஆக்கி தங்க வேண்டியதானே. இங்க வந்து கறி வைக்கலையா என்னத்தே அர்த்தம்? மத்தவி காதல விழுந்துற போது ஏதாவது தப்பா நினைப்பாவத்தே. என்ன சொல்லிட்டு இருக்காவ? இங்க கறி வச்சிருந்து நாங்களும் எதுக்காக ஆசைப்பட்டாலே சத்தம் போடுவாவ. இன்னைக்கு கறி குழம்பு வைக்கல வந்து கோவப்பட்டு இருக்காவ. அவ்வளவு திங்கலத்தே நீங்க இருக்கு. பருப்பு குழம்போ பாவக்காய் பொரியெல்லாம் நிறைய தான் இருக்குதே. எடுத்துட்டு வரட்டுமா? எல்லாரும் இதத்தான் சாப்பிட்டோம். அவளுக்கு சமைச்ச உடனே கொடுத்துட்டேன். நீங்க தினமுங்க தானே வந்து சாப்பிட்டுட்டு போறியா? அதான் கொடுத்து விடல தேய். அங்க மாமா கொடுக்க வேண்டியிருக்கலாம், அதான் கொடுத்து விட்டோம் தேய். என்னது விதவிதமாவா? அங்கேயும் இதே குழம்பு தான் பேருக்கு தேய். என்னது 12,000க்கு கறி வாங்கணுமா? என்னத்தை சொல்றிய? அப்படியா? ரோசப்பக்க அப்படிலாம் செய்ய மாட்டாவே. அவி வாங்கிட்டு வர சொல்லி சொல்ல வல்லதே. நானும் இங்கே தான் இருந்தேன். அஞ்சலிட்டி சில்பாட்டி போய் கேளுங்க தே. இவ சொல்லி விடாம அவளு எதுக்கு வந்து 12,000 வாங்கிட்டு போனா? என்ன நீ கதை விடுறியோ? அந்த ரோசப்பூ கூட நான் கேட்டுட்டு தான் பாவேன். ஏத்தே நான் இங்கே தான் இருக்கேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல தே. நீங்களா அவகிட்ட கேட்டு எந்த பிரச்சனையும் கிளப்பி விட்டுறாங்க தே. நல்லா இருக்காது. ஆமா நல்லா இருக்காது. இவ சொல்லி விடாம என் மாவள அஞ்சலி வந்து எப்படி கேப்பா? நீ அவ கூப்பிடு போ. அது எப்படி கறி வாங்க கொடுத்த ரூபாயை அமிக்கி வச்சிட்டு இவ சும்மா இருக்கலாம்? இந்த ரூபாயை கொண்டு போய் யார்ட்ட கொடுக்க போறா? இத்தே கோபடாங்க தே. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கே செய்வாவே. குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துராம தே உங்களால. ஆமா எனக்கு தெரியாது குடும்பத்தை எப்படி ஒத்துமையா வைக்கணும். நீ எனக்கு பாடம் எடுக்க வந்துட்ட. கூப்பிடு அவளை நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம் தே. ரோசப்பக்கா ரோசப்பக்கா. சரோஜா வாரேன். என்ன சரோஜா அத்தைக்கு என்ன சாப்பாடு போடலையா? சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்லித்தானே போனேன். எத்தே நான் போய் போட்டுட்டு வரட்டுமா தே? என்னது இது தாம் தூம்னி குதிச்சிச்சு? அக்காட்ட மட்டும் மூஞ்சி மாத்திட்டு சரியான அண்ணியன் கிளவி. என்கிட்ட ஏன் கறி குழம்பு வைக்கல? என்ன பேச்சு பேசி
பார்த்தோன்னே என்னம்மா நன்னமாங்குது? ரோசா, எதுக்குமா இன்னைக்கு கறி குழம்பு வைக்கல? கறி குழம்பாத்தே இன்னைக்கு கறி வாங்கி தரல தே. அதான் வீட்ல இருந்தது போட்டு குழம்பு வச்சிட்டேன் தே. என்னது கறி வாங்கி தரலையா? அதான் இத்தனை பேர் இருக்காவல்ல. யாரையாவது ஒருத்தரை விட்டு வாங்க வேண்டியதானே? ரூபா வாங்கிட்டு வரலாம் ஆள் இருக்கும்போது கறி வாங்க ஆள் இருக்காதா? ஏத்தே, இன்னைக்கு அத்தை கறி வாங்க சொல்லல தே. என்னது அக்கா இன்னைக்கு கறி வாங்க சொல்லலையா? ஆமா தே, அத்தை சொல்லியிருந்தவனா தான் நான் கறி வாங்க சொல்லியிருப்பேன்ல. அத்தை எதுவுமே சொல்லல, அதனால தான் நான் இருந்ததை வச்சு குழம்பு வச்சிட்டேன். அக்கா சொல்லலைன்னா ரூபா மட்டும் எதுக்கு வந்து வாங்கணும்? ரூபா வாங்குனவள யார் தே? ஏன் மாவள அஞ்சலி என்ன ரூபா வந்து வாங்குனாளே? நீ என்ன சொல்லிவிட்டே ஏதோ கறி வாங்க போறனே? என்னத்த சொல்றியே? நான் எங்க சொல்லிவிட்டேன்? அதுவும் நான் எப்படி அவியல் வீட்ட சொல்லுவேன்? அத்தைட்ட சொல்லுவேன், இல்லனா என் புருஷன்ட்ட தான் சொல்லுவேன். என்னத்த சொல்றியே? அஞ்சலியும் சில்பா வந்து ரூபா வாங்குனாவள? அப்படியேமா நீ சொல்லி விடலையோ? சால்மா நான் பாவள பாத்து எதுக்கு வாங்குனாளன்னு கேட்டுக்கிடி. ஒருவேளை அடுப்பு கறின்னு சொல்லிருப்பாளோ? ஏத்தே, அடுப்பு கறி அவியலுக்கு எதுக்கு? அதானே எதுக்கு? அப்ப எதுக்கு 12,000 வாங்கணும்? என்னத்த சொல்றியே? 12,000மா? ஆமா ராசா, நான் எல்லாரும் சேர்த்து செய்யறதுக்கு ஆம்பளைன்னு கொடுத்துட்டேன். எதுக்கு வாங்குனாலும் தெரியல. காதுல எதுவும் தப்பா விழுந்திருக்குமா? இருந்தாலும் இருக்கத்தே, வேற எதுக்காவது வாங்கிருப்பாவ, போய் கேளுங்க. சரி கேட்டு வாரேன். ஏத்தே, சாப்பிட்டுட்டு பிறகு போய் கேளுங்க தே. முதல்ல சாப்பிடுங்க. இல்லம்மா இருக்கட்டும், நான் என்னத்துக்கு வாங்குனாலும் கேட்டுட்டு வந்துறேன். ஏன்ட்ட மட்டும் அப்படியே வீரி சூரி மாதிரி பேசிச்சு. இப்ப ரொம்ப சாப்பிட்டா பேசிட்டு போறவன் சாப்பிட்டா. கிழக்கு என்ன பார்த்தா ஒரு நடிப்பா, அவியல்ல பார்த்தா ஒரு நடிப்பா தான் இருக்கு. சரோஜா, சில்பாவும் அஞ்சலி எதுக்கு 12,000 வாங்கியிருப்பாளுவே? வேற எதுக்கு வாங்கியிருக்கா? ஒன்னு மேக்கப் பைத்தியா, ஒன்னு சோறு பைத்தியா. வாங்கிட்டு மேக்கப் செட் வாங்க கொத்தி போயிருப்பா, ஒத்தி திங்கக்கு போயிருப்பா. ஓஹோ, அதுக்கா இருக்குமா? அத்தை தான் தப்பா புரிஞ்சிட்டு நம்மளோட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காவளோ? அப்படிதான் இருக்கும், வேற என்ன இருக்க போகுது? அவியல போய் கேட்டுக்கிட்ட வாங்க, நம்ம போய் வேலை பார்ப்போம். சரி சரோஜா. ஏ அஞ்சலி, கறி கொத்து கொத்தா
என்ன என்ன ஐட்டங்களோ என்னோட கையினிலே கடையில போய் வாங்கிக்கிட்டே மாமியார் கிட்ட மாட்ட மாட்டேன். என்ன என்ன ஐட்டங்களோ என்னோட கையிலே. மாமியார் கிளம்பி சோத்த திங்கிறதுக்கு தோட்டத்துக்கு போயிருக்கோம். இந்த நேரத்துல ரூம்ல கொண்டு போய் சேர்த்தரணும். கண்ணில் மாட்டணும், கஞ்சி காய்ச்சிவிடும். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேள்வியா கேட்டு கொண்டுவிடும். ஏத்தே நீங்களா? இல்ல இந்த நேரத்துல சோறு திங்க போயிருப்பீங்களே தே, அதான் கேட்டேன். அப்படிங்களா தேய்? பருப்பு தண்ணியோ கருப்பு தண்ணியோ நீங்க திங்கல உடம்பு கெட்டு போயிருமே தேய். தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தை நான் உள்ள போறேன். அது பழைய பேப்பர், இரும்பு, பிளாஸ்டிக், பொறிகடலை. அது பழைய இரும்பு தகரம், இயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். அது வந்துங்க பழைய வியாபாரம் பண்ணலான்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்னது தெரியுதா? புதுசுதான் பழசெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு புதுசா வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்துங்க இரும்பு தகரம் பிளாஸ்டிக் எல்லாம் போடுவோம்ல, அங்கதான். இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போறாவில்ல, அதனால வீட்டுல இருக்க பழசெல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டுட்டு புதுசா வாங்கிட்டு போங்கன்னு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாவ தேய். அதான் அந்த ஆஃபர்ல அள்ளிக்கிட்டு வந்துட்டேன் தேய். ஏத்தே ஆஃபர் இங்க இல்ல, நம்ம பக்கத்து ஊர் இருக்கு பாருங்க, அங்க ஒரு முக்கு கடையில போட்டுக்காவ தேய். அதனால வீட்டுல இருந்து பழசெல்லாம் அள்ளி கொண்டு போட்டுட்டு புதுசா வாங்கிட்டு வந்துட்டேன் தேய். ஏத்தே பழசு எதை போட்டாலும் புதுசா தரவத்தே. ஆனா நீங்களும் மாமாவும் பழசுதான், உங்களை மட்டும் போட முடியாதான். அதையும் கேட்டுட்டு தான் வந்தேன் தேய். ஆமா தேய், இல்ல தேய். அங்க மட்டும் தரவத்தே. ஏத்தே உங்களை வாங்க மாட்டேன்ட்டாவத்தே, கூட்டிட்டு போய் என்ன பிரயோஜனம்? அது புதுசா வாங்கிக்கலாம் தாத்தே. புது மாமனார், புது மாமியார், புது பேக்கு, புது புக்கு. இல்ல தே, அதை வாங்க மாட்டேன்ட்டாவல, விடுங்க தே. நான் என் பிள்ளைக்கு தேவையானதுல வாங்கிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் வழி விடுங்க தே.